தெய்வத்திடம் சேர்ந்தவர்கள் நமக்கு ஒரு குறையும் இல்லை. நாம் தெய்வத்து மேலே அதிகமான பற்று வைத்திருக்கிறோம். நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்து விட்டு கடைசியில் எல்லோரும் சென்று ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள்னு தெய்வமே வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதுக்கு தெய்வம் குறிப்பிடுகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னுடைய வாயும் உடலும் மட்டும் இந்த மெய்வழியில் ஒட்டி இருக்க, உன்னுடைய மனமானது சதா தீமையிலேயே இருக்குது. அதனால அது உனக்கு தீமைகளை கொண்டு வந்து சேர்த்து உன்னைய தீங்களை தள்ளுதுங்கிறாங்க தெய்வம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை ஒன்று காட்டியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வம் சொன்னதுக்கு நேர் எதிரான திசையில் பயணம் பண்ணுறோம். ஆனால் எனக்கு நன்மை வந்து சேரணும்னா எப்படி வரும்? உன்னுடைய வாயும் உடலும் மட்டும் மெய்வழியில் ஒட்டி கொண்டு இருப்பதால் உனக்கு என்ன பலன்? உன்னுடைய சிந்தனையும் செயலும் மெய்வழியில் ஒட்டிகிட்டு இருக்கணுங்கிறாங்க. நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் இதில் தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க, இது நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத கவனித்து தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு இணங்க நீ ஒரு செயல் செஞ்சினா உனக்கு நன்மை வரும். அதை விட்டுட்டு உடலையும் வாயையும் மட்டும் மெய்வழியில் வச்சுட்டு தெய்வம் சொன்னதுக்கு நேர் எதிராக செஞ்சால் உனக்கு தீமையே வந்து சேரும்னு தெய்வமே வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க.